யோவான் 14ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தில் நான் முதலாவது வாசிக்கிறேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போன கிளாஸ்ல சொல்லிட்டேன் இல்லைங்களா, போன போதனையில பரிசுத்த ஆவியானவர் எப்படி நமக்குள்ள வாசமா இருக்கிறார் என்று சொல்லிட்டேன் இல்லைங்களா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே, உலகத்தில் இருந்த நமக்குள்ளே பிரித்தெடுத்து நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருதயங்களே ஊற்றப்பட்டிருக்காருன்னு பார்க்கிறோம். அவர் நமக்குள்ளே தங்குகிற தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்க வாசம் செய்வார்னா, யாருக்குள்ள வாசம் செய்யறாருங்க? நமக்குள்ள வாசம் செய்யறாரு. இப்போ ஒரு நல்ல சோஃபா போட்டிருக்காங்க சரிங்களா. நல்ல சோஃபா போட்டிருக்க இடத்துல நீங்க நல்ல ஒரு பட்டு புடவையோ நல்ல கோட்டோ போட்டு நல்ல இடத்துல அமருவீங்களா, இல்ல ரொம்பவும் மோசமான கூட்டப்படாத இடத்துல போய் உட்காருவீங்களா? நம்ம என்ன உடை அணிஞ்சிருக்கிறோமோ, எந்த இடம் நேர்த்தியா இருக்குதோ அந்த இடத்துல போய் உட்காருவோம் இல்லைங்களா. அப்போ பரிசுத்த ஆவியானவர், ஒரு பேரே பரிசுத்த ஆவியானவர், அவர் நமக்குள்ளே வாசமா இருக்காருன்னா நம்ம எப்படியாக இருக்கிறோம்? பரிசுத்தமா இருக்கீங்களா இல்லைங்களா? சந்தேகமா இருக்கா? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே இயேசு கிறிஸ்துவே நமக்கு எப்படி இருக்காருங்க? ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஹல்லேலூயா. ஞானமாக இருக்கிறார், நீதியாக இருக்கிறார், பரிசுத்தமாக இருக்கிறார், மீட்புமா இருக்கார். இப்ப நீங்க என்னென்ன காரியங்களை பெற்றிருக்கீங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால ஞானத்தை பெற்றிருக்கீங்க, தேவனுடைய நீதியை பெற்றிருக்கீங்க, தேவனுடைய பரிசுத்தத்தை பெற்றிருக்கீங்க, தேவனுடைய மீட்பை பெற்றிருக்கீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப உங்களுக்குள்ள பரிசுத்தாவின் நீங்க தங்கி இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்குள்ள எப்படி இருக்கு? பரிசுத்தத்தை ஆண்டவர் ஆல்ரெடி கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவி உங்களை சுத்திகரித்து இருக்காரு, உங்களை பரிசுத்தமாக மாற்றி இருக்கார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள தங்கி உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கார். எப்படி? உங்கள் வெளியான காரியங்களை நாள்தோறும் என்ன பண்றாரு? உள்ள இருந்து வெளியே மாற்றத்தை கொண்டு கொண்டே இருக்கார். பரிசுத்தம் என்பது வெளியாக இருக்கிறது மாத்திரம் அல்ல, அது உள்ளிருந்து வருகிற மாற்றம் தான் பரிசுத்தம். வெளியே ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் என்ன பண்ணாங்க? வெளியான அலங்காரம் இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க? தெருமுனையிலிருந்து ஜெபம் பண்ணாங்க, உபவாசிச்சாங்க, பிரசங்கம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்க வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை நீங்க பார்த்திருக்கீங்களா? வெளியே மட்டும்தான் அடிப்பாங்க, உள்ள என்ன பண்ண மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. உள்ள கருப்பாவே இருக்கும், வெளியதான் சுத்தி வெள்ளை அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுடைய பரிசுத்தம் வெளியாக இல்ல, உங்களுக்குள்ள பரிசுத்தம் என்ன பண்ணிடுச்சுன்னா, கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்ட உடனே உங்களுடைய பாவங்கள், உள்ளாக இருக்கிற பாவ காரியங்கள் எல்லாமே கல்வாரி சிலுவையின் ரத்தத்தினாலே கழுவி அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிட்டாங்க? சுத்திகரிச்சுட்டு அந்த இடத்துல இப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? நமக்குள்ளே வாசம் செய்து நம்மளை பரிசுத்தமாக மாற்றுகிறார். நமக்குள்ளே பரிசுத்தமாக நாம் மாற்றப்பட்டிருக்கோங்கிற உணர்வு முதலாக நமக்கு வரணும். வந்தாதான் உள்ள இருந்துதான் வெளியே மாற்றத்தை பார்க்க முடியும், கொண்டு வர முடியும். சரிங்களா? நம்ம வெளியான அலங்கரிப்போம், வெளியான பரிசுத்தம் தேவைதான். ஆனால் உள்ள இருந்து வெளியே வந்தாதான் என்ன ஆகும்? அது முற்றிலுமாக மற்றவர்களுக்கு என்ன ஆகும்? பிரயோஜனம் உள்ளதாக மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ள பரிசுத்தமாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்க போகும்போது இந்த ஆவியானவரின் பெயர்கள், அவருடைய நாமங்கள் பைபிள்ல பார்க்க போகிறோம். ரோமர் 1:5 சொல்லப்பட்டிருக்கிற வசனம், அந்த வசனத்தை வாசிப்பதற்கு டைம் இல்லாதனால நான் குரூப்ல அனுப்பியிருக்கேன் சரிங்களா. அதனால அந்த என்ன காரியம் மட்டும் நான் சொல்லிடுறேன், தெளிவா கவனிச்சுங்க. ரோமர் 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தனுடைய பெயர்கள்ல அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ள ஆவியானவர். அவர் பேர் என்ன? பரிசுத்தமுள்ள ஆவியானவர் என்று பெயர். அடுத்தது பார்ப்போம், லூக்கா 4:18 பாத்தீங்கன்னா கர்த்தரின் ஆவியானவர், அவருடைய பெயர் கர்த்தரின் ஆவியானவர். மூன்றாவதாக பார்த்தோம் பிலிப்பியர் 1:19 கிறிஸ்துவின் ஆவியானவர், அவர் பேர் என்ன? கிறிஸ்துவின் ஆவியானவர். அடுத்தது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் பேர் என்னன்னா ஆவியானவர். அடுத்தது மத்தேயு 10:20 பாத்தீங்கன்னா பிதாவின் ஆவியானவர்.
அடுத்தது 2 கொரிந்தியர் 3:3 பாத்தீங்கன்னா ஜீவனுள்ள தேவனின் ஆவியானவர். அப்போ இங்க ஆவியானுடைய நாமங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த 6 நாமங்கள் வந்து இன்னும் நிறைய பெயர்கள் இருக்கு. சரிங்களா? இதுல இருந்துதான் நிறைய காரியங்களை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆவியானுடைய நாமங்கள், அவர் என்னென்ன நாமம் உள்ளவரா இருக்காரு? பரிசுத்தமுள்ள ஆவியானவர், கர்த்தரின் ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர், ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர், ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் அப்படின்னு பார்க்கிறோம். சரிங்களா? இப்ப ஆவியானுடைய நாமங்களை பார்த்தோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் ஆவியானவர் அவருடைய அடையாளங்கள் என்ன? வேதத்தின் அடிப்படையில அவருடைய அடையாளங்கள் எதை ஒப்புமைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 11:12 பாத்தீங்கன்னா, அவர் வந்து அக்கினி, அவர் பேர் என்ன பண்ணிக்குது? அக்கினியாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்து அக்கினியினால என்ன பண்ணுவாரு? சோதிப்பார். இயேசு கிறிஸ்து வந்து ஞானஸ்நானம் எடுக்க வரும்போது யோவான் சொல்லுவாரு, எனக்கு பின்பாக வருகிறவர் என்னிலும் பெரியவர். அவர் என்ன பண்ணுவாரு? அவர் வந்து என்ன பண்ணுவாரு? ஆவியினாலையும் அக்கினினாலையும் என்ன பண்ணுவாரு? சோதிப்பாரு. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? அக்கினியானவர். நிறைய இடங்களை பாத்தீங்கன்னா அக்கினின்னு பரிசுத்த ஆவியை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. 2வது பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-2 பாத்தீங்கன்னா அவருடைய அடையாளமாக சொல்லப்பட்டது காற்று, பெருங்காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காற்று மூலியமாக பரிசுத்த ஆவியை அடையாளப்படுத்தி சொல்றாங்க. 3வதாக பாத்தீங்கன்னா தண்ணீர் அல்லது நதிகள். யோவான் 7ஆம் அதிகாரம் 38-39 அவர் தண்ணீராக இல்ல ஜீவ நதியாக அந்த இடத்துல ஒப்புமைப்படுத்தி பேசப்படுகிறார்கள். அடுத்தது வந்து யோவான் 1ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல ஒரு புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேல வந்து அமர்ந்தார் என்று பார்க்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 1:22 அவருடைய பெயர் முத்திரை. அவர் முத்திரை அப்படின்னா, முத்திரைனா ஒரு ஸ்டீல் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஒரு அரசாங்கத்துல எப்படி முத்திரை போடுறாங்க அந்த மாதிரி ஒரு முத்திரையை குறிச்சு அவர் சொல்லப்பட்டிருக்காரு. அடுத்தது எபேசியர் 1:14 அச்சாரம். அச்சாரம் அப்படின்னா ஸ்ட்ராங்கான, நிலையானவர் அப்படின்னு அந்த இடத்துல அச்சாரமாக சொல்லப்பட்டிருக்குது. அச்சாரம்னா இப்படி ஒரு சக்கரத்துக்கு ஒரு அச்சாரம் இருக்குது இல்லைங்களா? ஒரு ஸ்ட்ராங்கா நிறுத்துறதுக்கான ஒரு நட்டு, இந்த மாதிரி அவர் ஒரு அச்சாரமா இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல எண்ணெய் அபிஷேகம். இப்படி வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அடையாளங்கள், அவருடைய எப்படி ஆவியானவர் அடையாளப்படுத்தி பேசினாருன்னா, ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணாரு? அக்கினியாக இருக்கிறார். 2வதாக காற்றாக இருக்கிறார். 3வதாக நதியாக இருக்கிறார். 4வதாக புறாவை போல இருக்கிறார். 5வதாக முத்திரையாக இருக்கார். 6வதாக அச்சாரம். 7வதாக எண்ணெய் அபிஷேகம். இப்ப நான் சொல்லப்பட்டேன் இல்லைங்களா, இதுலதான் ஆவியானவர் இருப்பார் நினைச்சு நிறைய பேர் புறா பிடிச்சு வந்துடாதீங்க. நிறைய பேர் என்ன பாட்டில் கொண்டு வந்துடாதீங்க. நிறைய பேர் தீப்பெட்டியை பத்த வச்சு ஒரு பந்தத்துக்கு கொண்டு வந்துடாதீங்க. அதெல்லாம் உண்மைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அதான் காற்றுனா பலூன்ல காத்து அடிச்சு கொண்டு வந்துருந்தாங்க ஆவியானவர் வச்சுங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க. சரிங்களா? அது ஒப்புமைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் அக்கினியானவர்னா அவர் நமக்குள்ளே வரும்போது நமக்குள்ள இருக்கிறதான அந்தகாரிகள் காரியங்கள், அந்த காரியங்கள்லாம் சுட்டெரித்து அதை சாம்பலாக்கி அதை பரிசுத்தப்படுத்துவார். ஒரு சின்ன நெருப்பு என்ன பண்ணுங்க? பெரிய காட்டையும், புரியுதுங்களா? நிறைய வேஸ்டேஜ் எல்லாம் எங்க கிராமத்துல நாங்க முதல்ல இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சுத்தியில இருக்கிற அந்த குப்பையெல்லாம் இருக்குல்ல, ஒண்ணு சேர்த்தி கூட்டி அந்த சருகெல்லாம் ஒண்ணு சேர்த்தி வச்சு எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அதை பத்த வச்சு விட்டுருவாங்க. பத்த வச்சுட்டு உடனே அது பூரா பத்தி அடுத்த நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் வச்சு பாத்தீங்கன்னா ஃபுல்லா சாம்பலாயிரும். அது இருக்கிற இடமே தெரியாது. அதே மாதிரிதான் அக்கினி ஏன் பரிசுத்தம் சொல்லப்படுறாருன்னா, ஆவியான நமக்குள்ள வரும்போது அவர் அக்கினியா இருக்கார். நமக்குள்ள இருக்கிறதான பிசாசினுடைய செயல்களோ எண்ணங்களோ தேவனுக்கு விரோதமாக இருந்த காரியங்களோ எதுவாக இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார்னா, அதை இந்த நெருப்பு எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே படருதோ, பரவி போய் அதை எரிச்சு எடுக்குதோ, சுத்தமா அது என்னென்ன ஆகுது, அதை கன்சியூம் பண்ணுது அப்படிம்பாங்க. அதை வந்து டக்குன்னு பற்றி எரிய செஞ்சு அது சாம்பலாக்கி. அதே மாதிரி ஆவியான் நமக்குள்ள வந்ததுனால நமக்குள்ள இருக்கிறதான தேவனுக்கு விரோதமா இருக்க காரியம் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுவாரு? அப்படியே விழுங்கி அதை அப்படியே என்ன பண்ணுவார்? எரிச்சு சாம்பலாக்கிடுவார். அதான் அக்கினியாக சொல்லப்படுற காற்று. இடத்துல வந்து வசனம் சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, என்னிடத்துல என்ன ஆகல, காற்றும் இல்லை மழையும் இல்லை, என்னுடைய வாக்கியங்கள் நிரம்புனார். இந்த காற்று எதுக்கு சொல்லப்படுதுன்னா, சில காரியங்கள் அந்த உணவு காரியங்களை பாத்தீங்களா, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஏங்கிட்டு இருந்தாங்க இறைச்சிக்காக. அங்க ஒரு பெருங்காற்று வீசிச்சு. ஆவியான என்ன பண்ணாரு? காற்றாக என்ன பண்ணாரு? அங்க வீசி அந்த இறைச்சியை கொண்டு வந்து கொடுத்தாரு. புரியுங்களா? அப்ப நம்ம தேவைகள் மத்தியில ஆவியானவர் என்ன பண்ணுவார்? நமக்காக உதவி செய்கிறவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். போன வாரம் பாத்தீங்க இல்லையா, பேரக்லிட்டிக், அப்படி பரிசுத்த ஆவியானவர்னா உதவி செய்கிறவர் என்று சொல்லி பார்த்தோம். அப்போ அவர் என்ன பண்ணுவாரு? இந்த மாதிரி காற்றாக, அக்கினியாக, நதியாக. நதி என்ன பண்ணும்? தாகம் தீர்க்கும்.
தாகத்தை, நம்முடைய தாகங்களை தீர்க்கக்கூடியவராக இருக்கிறார் பார்க்கிறோம். புறான அவர் மென்மையானவர், அவருடைய சுபாவமே மென்மையானவர். அவர் என்ன பண்ணுவார்னா நம்ம கிட்ட வந்து மென்மையாக நடந்து கொள்வார், கடினமாக நடந்து கொள்ள மாட்டார் என்று அர்த்தம். முத்திரையாகனா அவர் நம்ம மேல ஒரு முத்திரை போட்டிருக்கார். முன்ன வந்து பிசாசு ஆதாமிடம் வந்து சோதிக்கிறதுக்கான அனுமதி இருந்திருக்கலாம். ஆனா இப்பொழுது அவர் நம்ம இடத்துல என்ன பண்ண முடியாது, அனுமதி கிடையாது. ஏன்னா கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போடப்பட்டதுபடினால இப்ப அரசாங்க முத்திரை யாருனாலே நம்ப முடியாது, ஓபன் பண்ண முடியாது. தெரியுங்களா? நிறைய ஒரு கடையோ ஒரு பில்டிங்கோ என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து வந்து சீல் பண்ணிட்டாங்கன்னா அந்த சீல் யார் எடுக்கணும்? கவர்மெண்ட் தான் எடுக்கணும். மற்ற யாருமே என்ன முடியாது, எடுக்க முடியாது. அதே மாதிரிதான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டு தேவனுடைய நீதியுடையவர்களாக, தேவனுடைய ஞானம் உடையவர்களாக, தேவனுடைய மீட்புக்குள்ளவர்களாக இருந்ததுனால அவர் நமக்கு சீலா இருக்காரு, நம்மளை வந்து சுத்தியன் இருக்காரு, முத்திரை போட்டு இருக்காரு. அப்போ நம்மளை பிசாசு என்ன முடியாது, தொட முடியாது. அவர் நமக்கு முத்திரையாக இருக்கிறார். நான்காவதாக அவர் அச்சாரமாக இருக்கிறார்னு பாக்குறோம். அச்சாரம்னா ஸ்ட்ராங்கா நிலையானவராக. அவர் என்ன பண்ண மாட்டாரு, இங்கே அங்கேயும் என்ன பண்ண மாட்டாரு, கடந்து போறவராக இல்ல. இப்ப நம்மோடு கூட இருக்கிற உறவுகள் கடந்து போயிருக்கலாம், நமக்குள்ளான தேவைகள் கடந்து போயிருக்கலாம். ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளே வந்து இதோ சதா காலங்களிலும் உலகம் முடிவு புரிந்து நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னார் இல்லைங்களா? நான் போவேன் ஆகில் உங்களுக்கு நலமா இருக்கும். ஏன்னா நான் போவேனால வேறொரு தேற்றவாளர் உங்களிடத்தில் அனுப்புவேன், பிதாவை வேண்டிக் கொள்வேன் சொன்னீங்களா? யோவான் 14ஆம் அதிகாரத்தை வாசித்தபடி அவர் என்ன நம்மோடு தங்கி இருக்கிறவராக, நிலைத்திருக்கிறவராக அவர் என்ன பண்ண நமக்கு அச்சாரமாக இருக்கிறான்னு பாக்குறோம். வேதத்துல இன்னொன்று முடி பார்த்தோம், எண்ணெய் அபிஷேகம். எண்ணெய் வந்து அபிஷேகத்தை குறித்து சொல்றாரு, சரிங்களா? அவர் நம்மளை என்ன பண்ணுவார்னா நிரப்புகிறவராக, நம்முடைய வெறுமையை நீக்கி நம்மளுடைய முகக்கலையை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுவார் பாருங்க, நீங்க உபவாசிக்கும் போது என்ன பண்ணணும், உங்களுடைய முகத்தை கழுவி நீங்க என்னங்க உங்க தலைக்கு எண்ணெய் இட்டு உங்க முகம் என்னணும் வாடாமல் இருக்கணும். அப்போ ஆவியானவருடைய எண்ணெய் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா உங்க முக வாடல்கள் என்ன பண்ணுவாரு, எடுத்து போட்டு உங்களை முகத்தை பிரகாசிக்க பண்ணவரா இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்குற தேவையில்லாத எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அந்த அபிஷேகம் நமக்குள்ள வந்ததுனால ஆவியானவர் அவர் நமக்கு போதிக்கிறவராக இருந்து அந்த எண்ணெய் என்ன பண்ண நமக்குள்ள இப்போ விளக்கு போடுறோம் இல்லைங்களா? விளக்கு போடும்போது திரி வைக்கிறாங்க. திரி மட்டும் பத்த வச்சா என்ன ஆகும், சீக்கிரம் எரிஞ்சு கருகி போயிடும். ஆனா எண்ணெயை உள்ள விட்டு அந்த திரியை நினைச்சு வெளியே எடுத்து அதை பத்த வைக்கும் போது என்ன ஆகும், அது ரொம்ப நேரத்துக்கு பிரகாசமா இருக்கும். புரியுதுங்களா? அப்ப ஆவியான நமக்குள்ள வந்துட்டாருன்னா எண்ணெய் சொன்ன இல்லைங்களா, அந்த எண்ணெய் நமக்குள்ள ஊற்றப்பட்டு இருப்பதனால நம்ம என்ன பண்ணுவாருன்னா எழுந்து பிரகாசிக்கிறவர்களாக, நம்முடைய தீபம் அணையாதபடிக்கு நம்மை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, பிரகாசிக்கிறவராக மாற்றுகிறார்கள். அப்ப ஆவியானவர் இப்படியாக நமக்குள்ளே என்ன பண்றாரு, அடையாளப்படுத்தி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நமக்குள்ளே கிரியை செய்கிறவரா இருக்காரு. சரிங்களா? அடுத்தது பார்த்தா ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். போன முதல் சொன்ன இல்லைங்களா, ஆவியானவர் நம்ம கூட பேசுகிற சத்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாங்கிறதான நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கு இல்லையா? நமக்குள்ள ஆவியானவர் இருக்காருங்களுக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கா? நிறைய பேருக்கு இருக்குதான், நிறைய பேருக்கு இருக்குதான். ஆமேன்னு இருக்க, சத்தமே வர மாட்டேங்குது, கையும் வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வந்து கிளாஸ் மாதிரி போகுதுன்னு நினைச்சுக்காதீங்க. ஆனா இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஹல்லேலூயா. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாருன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா எப்படி பேசுவார் நம்ம கூடனா, ஃபர்ஸ்ட் வேதத்தின் அடிப்படையில் தான் பேசுவார். வேதத்தின் அடிப்படையில் யோவான் 6:63 எடுத்த ஒரு வாசிப்போ, ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ ஆவியானவர் ஃபர்ஸ்ட் நம்மோட எப்படி பேசுவார்னா கர்த்தருடைய வேதத்தின் தான் பேசுவாரு, வார்த்தையில தான் நம்ம கூட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு, பேசுவாரு. இரண்டாவதாக பார்த்தோம் என்றால் நமக்குள்ள இருந்து உள்ளான சாட்சியின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறாரு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, நான் இதை பத்தி நான் முதலே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, தேவனுடைய நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நமக்குள்ள இருந்து உள்ளான சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்க தேவனுடைய பிள்ளை இல்ல, நான் இயேசு ஏற்றுக்கொள்ள சொன்னோடனே உங்களுக்குள்ள ஒரு அழுத்தத்தை உணர்ந்துறீங்களா?
இல்லைங்களா? எத்தனை பேர் அழுத்தத்தை உணர்ந்தீங்க அப்படி சொல்லும் போது? ஆனால் நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் தேவனுக்கு சொந்தமான பிள்ளையா இருக்கேன், தேவன் நீதி உடையவனா இருக்கும்போது நமக்குள்ள ஒரு உற்சாகத்தை என்ன பண்ணுவாரு, நமக்கு ஆமா ஆமா ஆமான்னு சொல்ற ஒரு நம்மளை அறியாத நமக்கு மட்டும் கேட்கக்கூடிய ஒரு சத்தமாக இருக்கும், நமக்குள்ள கேட்கக்கூடிய ஒரு உணர்வுகளா இருக்கும். அதுதான் உள்ளான சாட்சி. அடுத்ததாக பார்ப்போம் என்றால், உள்ளான மெல்லிய சத்தத்தினால் நம்மோடு கூட பரிசுத்தாவியானவர் பேசுகிறார். அதான் உள்ளான மெல்லிய சத்தனா ஆலோசனை தருகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 73:24 இதை வாசிங்களா ஒருத்தர்? சங்கீதம் 73:24 உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். இப்போ அவர் என்ன பண்ணுவார், நமக்குள்ள ஒரு ஆலோசனை கொடுத்து கொண்டே இருப்பார். அதுதான் மெல்லிய சத்தத்தினால. நிறைய ஏதோ ஒரு பிளான் வச்சிருப்பீங்க வச்சுக்கீங்களா, ஏதோ ஒரு தேவையிலையோ ஏதோ ஒரு காரியத்தை வச்சிருந்தீங்கன்னா இது எப்படி செய்யறதுன்னு தெரியாது. ஆனா வசனத்தை படிச்சிருப்பீங்க இல்லையா, வசனத்தை தியானிச்சிருப்பீங்க, ஜெபம் பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு உள்ள ஒரு ஆலோசனை கொடுப்பார். இதை இந்த முறையில் அணுகுமுறை, அது இவரோடு கூட நீ என்ன இந்த காரியங்களை செய்ய, இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள என்ன பண்ணுவாரு, பேசுவார், ஆலோசனையை கொடுக்கிறவராக. அதான் உள்ளான மெல்லிய சத்தத்தின்படியாக நம்மளோடு பேசுகிறாருன்னு பார்ப்போம். நான்காவதாக, வெளியாக பயங்கரமான சத்தத்தின் மூலமாக நமக்கு மட்டும் கேட்கக்கூடிய வகையில் பரிசுத்தாவியானவர் பேசுகிறார். வெளியே திடீர்னு சத்தம் நமக்கு மட்டும் கேட்கும். உங்களுடைய பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்கும், பாஸ்டர் திரு அவர்களே அப்படின்னு சொல்லி டக்குன்னு வெளியே சத்தம் கேட்கும், திரு இங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரி ஹேரி இங்க வா அப்படிங்கிற மாதிரி சத்தம் நமக்கு மட்டும் யாரும் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி சத்தம் யாருக்கு கேட்டுச்சுன்னா, அப்போஸ்தலர் 9:34 சாரி 9:3-4 அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். பாருங்க, சவுல் தேவனுடைய பிள்ளைதான், அவர் நியாயப்பிரமாணத்தின்படி நன்கு கற்றவர் தான். அவர் என்ன பண்ணுவார்னா, கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்க இல்லைங்களா, அவர்களை கொல்றதுக்காக சிறைபிடிப்பதற்காக ஒரு என்ன பண்றாரு, ஒரு நிருபத்தை எழுதி வாங்கி எனக்கு போறாரு. அப்ப போகும்போது இயேசு கிறிஸ்துவானவர் என்ன பண்றாருன்னா, அவர் மேல பிரகாசிக்கிறார். சத்தம் அவருக்கு மட்டும்தான் கேட்குது, அவங்க கூட இருந்தவங்க யாருக்குமே கேட்கல. அவர் கீழே விழுந்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று தன்னை ஒப்பு கொடுக்கறத பார்க்கலாம். அங்க என்ன பண்றாரு, ஆண்டவர் ஆவியானவர் பேசுகிறார். இப்படி நமக்கு மட்டும் கேட்கக்கூடிய அளவில் பயங்கரமான சத்தத்தோடு நம்ம கூட பேசுகிறவராக இருக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா சொப்பனம். எத்தனை பேர் சொப்பனத்தை விரும்புவீங்க? ஆண்டவரே சொப்பனத்தை எனக்கு தாங்க, தரிசனத்தை எனக்கு தாங்க, எத்தனை பேர் கேட்பீங்க? நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா, சொப்பனத்தின் மூலியமா என்கிட்ட பேசுங்க, தரிசனத்தின் மூலியமாக என்னோட பேசுங்கன்னு. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மேல சொல்லப்பட்ட இந்த 4 காரியங்களிலுமே நம்ம கரெக்டா கேட்கலாம் மட்டும்தான் சொப்பனத்தின் மூலியமாகவும் தரிசனத்தின் மூலியமா நம்ம கூட பேசுவார். அப்போ ஃபர்ஸ்ட் 4 முறை நம்ம கூட என்ன பண்ணிருக்காரு, ஆண்டவர் பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே தான் இருந்திருக்காரு. நம்ம தான் என்ன பண்ணிட்டோம், அதை கவனிக்காம விட்டுட்டோம். அப்போ அது என்ன பண்றாரு, சரி தூங்க வாட்சி செஞ்சதா, இந்த 4 காரியம் முடிச்சிருக்கும் போது நடந்ததுங்க. நீங்க முடிச்சுட்டே இருக்கும்போது நடந்த காரியம், முடிச்சுட்டே இருந்து நான் சத்தம் போற கேட்க மாட்டேன்ப்பா, சரி தூங்குனதுக்கு அப்புறமாச்சு என்ன பண்றேன், நானு உங்களோட நான் பேசுறேன், அதையாச்சும் நீ கேளு அப்படிங்கிறதுக்காக தான் சொப்பனத்து மூலியம் பேசுறாரு. நான் சொப்பனம் காண்றது தப்புன்னு சொல்லல, விசன் பாக்குறது தப்புன்னு சொல்ல, தரிசனம் காண்றது தப்புன்னு சொல்ல. முதலாவது 4 காரியத்துல ஆண்டவர் பேசணும். நம்மளால என்ன பண்ணல, கேட்கக்கூடிய நிலையில் நாம இல்ல. புரியுதுங்களா? அப்போ நான் 5வதாக என்ன பண்றாரு, சொப்பனத்தின் மூலியமா பேசுறார். சொப்பனத்தின் மூலியமா யார் கூட பேசினாரு பாத்தீங்கன்னா, இயேசுடைய பூமிக்குரிய தகப்பனாகிய யோசேப்போடு கூட என்ன பண்ணாரு, ஆண்டவர் பேசினார். பரிசுத்தர் பேசினார்னா, அவன் மரியாதை நல்ல ஒரு ஸ்திரீ அப்படின்னு தெரியும், தேவனுக்கு பயந்த ஒரு ஸ்திரீ தெரியும். மத்தேயு 1:19-21 பார்க்க முடியும். அப்போ அவன் என்ன பண்றான், கண்ணே கர்ப்பவதி ஆகியிருக்காங்கன்னு சொல்லப்பட்ட உடனே அவளை குறிச்சு பண்ணணும்ல, நிந்தனையான காரியங்களோ பரியாசம் எதுவும் செய்யல. ஆனால் அவளை புறக்கணிக்க தள்ளிவிட மனதா இருந்தான். அப்போ தேவ சித்தத்துக்கு விரோதமா அவர் என்ன பண்ணான், செயல்படுறதுனா இருந்தான். சரிங்களா? யாராச்சும் சொல்லியிருக்கலாம், ஏன்டா ஏன் இத்தனை பெண்களுக்கு போது ஏன் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற, அவள் கற்பமா இருக்க அவளையும் கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்லாம் சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா? ஏன்னா இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய
காரியம் கூட இப்படி இருக்கு இல்லைங்களா? ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா, தேவனுடைய பிள்ளையா இருக்கனால, தேவனுக்கு பயந்தவரா இருக்கனால எப்படி அவர் தள்ளி விடணும்னு நினைச்சிட்டே படுத்திருந்தார். இது எப்படி செய்யறதுன்னு தெரியல ஆண்டவர், என் குடும்பத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த தேவை இருக்குது, இது எப்படி என்னால் செய்ய முடியும் தெரியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனை பேர் படுத்துருக்கோம். நாளைக்கு இந்த பிரச்சனை எனக்கு முன்னாடி நிற்குமே ஆண்டவரே, இதை நான் எப்படி சமாளிக்க போறேன் அப்படி எத்தனையோ பேர் நம்ம படுத்திருப்போம் இல்லைங்களா? அந்த சூழ்நிலை ஆவியானவர் நம்ம ஒரு சொப்பனத்தின் மூலியமா பேசுகிறார்கள். அவர் சொப்பனத்துல என்ன சொல்றாரு? பயப்படாதே. என்ன சொல்றாரு? வாசிப்போம் 20ஆம் வசனம். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டு இருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியை மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளுக்கு உற்பத்தியாகிறது பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிறது. 21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவருக்கு ரட்சிப்பார் என்றார். பாருங்க, நிறைய குழப்பமான சூழ்நிலை, எதுவுமே முடிவெடுக்க முடியல நினைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றே ஒன்று, நல்லா தூங்கிடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு. எதுவுமே பிளான் பண்ண வேண்டாம். உங்களால எதுவுமே சாதிக்க முடியாது, என் பேச்சினாலே முடியாது, என்னுடைய செயல்னாலும் முடியாது, என்னுடைய பணத்தினாலும் முடியாது, நான் நம்பிக்கை நபர்களாலும் முடியாது அப்படின்னு நீங்க ஒரு ஃபுல்லா சரண்டர் ஆயிட்டீங்க வச்சுங்க, உங்களுடைய கண்ட்ரோலே இல்லாமல் போயிட்டீங்க, அவ்வளவுதான், இதுக்கு மேலே முடியாது அப்படின்னா நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு படுத்துங்க. ஏன்னா நம்ம இத்தனை 4 காரியங்கள்லையுமே ஆண்டவர் பேச நம்ம கேட்க முடியலன்னா சொப்பனத்து மேலே நிச்சயமா பேசுவோம். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு ஏற்றபடி வாழணும் தான் பரிசுத்தம் நம்ம கூட என்ன வருது, பேசிக்கொண்டே இருப்பார். நம்ம என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரிங்க, நம்ம ஜெபம் பண்ண முடியாம இருக்கலாம், இல்ல பைபிள் படிக்க முடியாம இருக்கலாம், நம்மளுடைய சூழ்நிலையை யாருக்கும் சொல்ல முடியாது, என் அப்பா அம்மா கிட்ட கூட சொல்ல முடியாம இருக்கலாம், புரியுதா? எவ்வளவு மன அழுத்தமா இருக்கலாம், அந்த அழுத்தத்தை யாருக்கிட்டையும் சொல்ல முடியலையே, நான் எப்படி சொல்லட்டும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா ஒன்றே ஒன்று காரியங்கள் சொல்றேன், தேவனிடத்துல தெரிவிச்சுட்டு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டு படுத்துங்க. ஆண்டவர் உங்களுடைய தேவைகளிலும் பெரியவர். ஆவியானவர் சரியான வார்த்தை மூலியமாக ஆண்டவர் சொப்பனத்தின் மூலியமாக கூட பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா தரிசனத்தின் மூலியமாக பரிசுத்தர் நம்மளோட கூட பேசுகிறார். எப்படி தரிசனத்தின் மூலியமா பேசுறாருன்னா, இப்போ 5வது காரியம் தூங்கிட்டு இருக்கும்போது பேசுறாரு இல்லைங்களா? இந்த 6வது காரியம் என்னன்னா, நீங்க முழிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணும்போது டைரக்டா நான் இப்போ பாஸ்டரை பார்க்கறது போல, நான் டைரக்டா பாஸ்டர் திருவு பார்க்கறது போல, நான் டைரக்டா சிஸ்டர் ரேமாவை பார்க்கறது போல டைரக்டா என்ன பண்ணுவாங்க, தரிசனத்தை காண்பாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல 5லிருந்து 9 வரைக்கும் வாசிப்போம். மத்தேயு 17ஆம் அதிகாரம். அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதீர்கள் என்றார். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன ஜெபம் பண்றதுக்கு போனார் இல்லைங்களா? அப்ப போகும்போது சீசர்லயும் கூட கூப்பிட்டு போறாரு சரிங்களா? போகும்போது அவர் பேசி கொண்டிருக்கும்போது ஒரு தரிசனத்தை என்ன பண்றாரு, பிதாவாகிய தேவன் வானத்திலிருந்து பேசுறாரு, சத்தத்தை கேட்கறாங்க, தரிசனத்தை பாக்குறாங்க. அதே மாதிரி அவர் ஒளிமலைக்கு போகும்போது ஜெபம் பண்றாருங்களா, அப்போ அவரை சுற்றி என்னாச்சு, பிரகாசம் அடைஞ்சு. அப்போ எலியாவும் மோசேவினோடாருங்க வந்து நின்று பேசுற தரிசனத்தை யார் பார்த்தாங்க? பேதுரு, யோவான், யாக்கோபு பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரத்தை என்ன பண்ணுவோம், போடுவோம் அப்படின்னாங்க. தரிசனத்தை பார்த்தார்கள். அடுத்தது லூக்கா 1:22 பார்ப்போம். அவன் வெளியே வந்தபோது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான். அதனாலே தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள். அவனும் அவர்களுக்கு சைகை காட்டி ஊமையாயிருந்தான். 20 வாசிங்களேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான். ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள்.
அவன் வெளியே வந்தபோது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான். அதனாலே தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள். அவனும் அவர்களுக்கு சைகை காட்டி ஊமையாய் இருந்தான். இந்த சகரியாங்கிறவர் ஆசாரியனாக இருந்தார். சரிங்களா? இயேசு பிறக்க போறாரு இல்லைங்களா? அப்போ இருந்த ஒரு ஆசாரியர். சரிங்களா? தேவனுடைய ஆலயங்கள்ல ஊழியம் செய்து கொண்டிருந்த ஆசாரியர். அவருடைய மனைவி, அவங்க 2 பேருமே வயதானவர்களா இருந்தாங்க. அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லை. அப்போ அவர் எப்பொழுதும் அந்த முறைமையின்படி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறைமை இருக்குது. சரிங்களா? இப்ப இவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த முறைமையின்படி சகரியாவு பேர்ல வந்துச்சு. அப்போ என்ன பண்றாருன்னா, இந்த விண்ணப்பத்தோடு தான் என்ன பண்றாரு, அந்த ஜெபத்தோடு தேவனுடைய ஆலயத்துக்கு போய் ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தேவனுடைய தூதர்களை ஆண்டு அனுப்புறாரு. அனுப்பி இந்த மாதிரி என்ன பண்ணுவேன், பிள்ளைய பெற போற, அவன் நசரேய விரதம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் ஸ்நானகரை குறிச்சு அந்த இடத்துல என்ன பண்ணுவாரு, தேவதூதனைய தூதன் சொல்லுவார். சொல்லும் போது சந்தேகப்படுவார். சந்தேகப்பட்டு, நல்லா கவனிங்க, சில காரியங்கள் ஆண்டவர் டைரக்டா பேசுறது இல்லையா, விஷன் மூலியமா, தரிசனத்து மூலியமா பேசும்போது சந்தேகம் வந்துச்சுன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, நம்மளுடைய வாயை அடைத்து போடுவார். நம்மளுடைய விஷன்ஸ் நிறைய பக்கம் என்ன கூடாது, சொல்லி சொல்லி தூற்றி கொண்டே இருக்க கூடாது. ஏன் தெரியுங்களா, சில நம்மளுடைய வாயினாலேயே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்தை நம்மளே என்ன முடியும், கிடைக்காம போக பண்ண முடியும். சகரியா என்ன பண்ணாரு, ஆண்டவர் இவன் சந்தேகப்பட்டு வேற ஏதாச்சும் அவ்விசுவாசம் வார்த்தையை சொல்லிடக்கூடாது, அவன் பேசிடக்கூடாது, இதை குறித்து மற்றவர்கள் கூட ஆர்கியூமெண்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணாருன்னா, அந்த காரியம் நிறைவேறும் வரைக்கும் அவனுடைய வாயை என்ன பண்ணாரு, திறக்காதபடிக்கு ஆண்டவன் அடைச்சு போடுது. அப்புறம் பிள்ளை பிறக்க போகும்போது என்ன பேர் இடலாம், அப்பெல்லாம் தாத்தா பாட்டி பேர்லாம் வைப்பாங்க. புரியுதுங்களா? நம்மளுடைய பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய தாய், அவனுடைய தாய் தகப்பனுடைய பேரை என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்றது பார்ப்போம். அதே மாதிரிதான் இந்த சகரியா வருஷத்துக்கு வரும்போது அவருடைய பெயரை என்ன பண்ணிக்கணும், சகரியாவுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கணும். இன்னாருடைய மகனுடைய பேர் பின்னாடி வந்திருக்கும். எப்படின்னா, இப்போ ராகேல் சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, ராகேல் மட்டும் சொல்ல மாட்டாங்க, ராகேல் ரமேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, அவங்களுடைய அப்பாவுடைய பேர் பின்னாடி வரும். பர்திமேயு, திமேயு மகன் பர்திமேயு. புரியுங்களா? வேதத்துல பாக்குறீங்க இல்லையா, திமேயு மகன் பர்திமேயு. அப்ப அப்பாவுடைய பேரு தானே வழங்கணும். இங்க என்ன பண்ணாருன்னா, அது என்ன பண்ணல, அதை செய்யல. என்ன பண்றாரு, யோவான் ஸ்நானன்னு பேரிடு அப்படின்னு சொல்லிட்டு சகரியா கிட்டையும் பேசியிருக்காரு, எலிசபெத்து கிட்டையும் பேசியிருக்காரு. அங்க இருக்க ஜனங்க நினைச்சாங்க அவங்க தாத்தா பேரோ அவனுடைய சந்ததி யாரோ ஒரு பேர் வைப்பாங்கன்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா இவன் கண்ட அந்த தரிசனத்தை அவனை சொல்ல முடியாது இல்லையா, அவன் மனைவி இடத்துலையும் சொல்ல முடியாது, ஏன்னா வாய் அடைக்கப்பட்டிருந்துச்சு. சரிங்களா? அப்போ அவன் எழுதி கொடுக்குறான், அதோடைய பேரும் அவங்க மனைவி சொன்ன பேரும் ஒரே மாதிரியா இருந்துச்சு. அப்போ தேவ தரிசனம் காண்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம அங்க எங்கேயும் அவ்விசுவாசமா சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாருன்னா, அது அந்த காரியத்தை நமக்காகவே நம்ம வாயை என்ன பண்ணுவாரு, பேச முடியாதபடிக்கு சூழ்நிலை உண்டாக்கி கொடுப்பார். அந்த இடத்துல நம்ம போய் நம்மளுடைய நியாயமான காரியமா இருந்தாலும் கூட என்ன முடியாது, சில சமயங்கள்ல சில சூழ்நிலை இடங்கள்ல பேச முடியாது, சூழ்நிலை நிமித்தம் பேச முடியாது. அதிகாரிகள் நமக்கு மேலாக இருக்கலாம், இல்ல நமக்கு கீழாக இருக்கலாம். நம்ம யாருக்கு கீழாக இருந்தாலும் நம்ம தரிசனத்தை ஆண்டு கொடுத்திருக்கார், நமக்கு உயர்வை தரப்போகிறார் அப்படின்ற ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கார். நம் தேவைகளை சந்திக்க போகிறார், நம்ம கற்பத்தின் கனியை தரப்போகிறார், நம்முடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற போகிறார் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கார் என்றால், நீங்க என்ன பண்ணணும்னா அந்த வார்த்தையை எடுத்து நீங்க அதிகமா என்ன பண்ணணும், பேசிக்கிட்டே இருக்கணும். அதை குறித்து நெகட்டிவா யார் என்ன சொன்னாலும், இத்தனை மெடிசன்ஸு, இத்தனை டாக்டர்ஸு, இத்தனையோடைய 10 பிள்ளை பெற்றவங்களுடைய கதைகளை இதெல்லாம் இதுவும் கேட்டு அதனால் நீங்க என்ன கூடாது, நெகட்டிவா பேசிட கூடாது. சகரியா பயந்து என்ன பண்ணாரு, பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணாரு, வாயடைச்சு போட்டார். அங்க யோபு என்ன பண்ணார்னா, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு சொன்னார். அவர் நினைச்சுக்கிட்டே இருந்தார் ஒரு காரியத்தை குறித்து பயந்து, என் பிள்ளைக்கு இப்படி என்ன பண்ணுவாங்க, தேவனுக்கு விரோதமா செஞ்சிருவாங்க, தேவன் பிள்ளைகளை அடிச்சு போட்டுருவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்து பேசிட்டாரு. அது என்ன ஆச்சுங்க, அவனுடைய பிள்ளைகள் 10 பேரும் அவனுடைய மிருக ஜீவன்கள் ஒட்டகங்கள் எல்லாமே இழந்து போயிருந்தார். அதுக்கப்புறம் யோபு 34ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, நான் வீணாக என் வாயை அலப்பினேன், என் வாயை நான் பொத்திக் கொள்கிறேன் என்று யோபு தன்னை ஒப்பு கொடுத்து தன் வாயை அடைச்சு கொண்டார். அதற்கு பின்பாக பாத்தீங்கன்னா தேவன் இழந்ததை காட்டிலும் 2 மடங்கான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். சரிங்களா? இப்ப நான் பேசுற குறிச்சு ஒன்று சொல்றேன். ஆண்டவர் இந்த 6 காரியங்களோட உனக்கு பேசுறாரு இல்லைங்களா?
எல்லாம் பேசிட்டாங்கிறதுனால ஒரு பெருமையான எண்ணமும் நமக்கு வந்துட வேண்டாம். ஏன்னா வசனம் சொல்லுவது பெருமையுள்ளவருக்கு தேவன், தாழ்மையுள்ளவருக்கும் தேவன். புரியுதுங்களா? கிருபை நீங்க பெறணும்னா தாழ்மையோடு நம்ம இருந்து கொள்ளணும். நமக்குள்ள என்ன வரங்கள் கிரியைகள் ஆண்டவருக்கு செயல்படுத்தினாலும், தேவ வெளிப்பாடுகளை வசனங்களை கொடுத்திருந்தாலும், நமக்கு மேலாக கொடுக்கப்பட்ட போதகருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கணும். நமக்கு மேலாக கொடுத்திருக்கிற மேய்ப்பர்களுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அவங்க வசனத்தை சொல்றாங்களா, அந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும், கவனிக்கணும். ஏன் நம்ம வாயினால மற்றவர்களை என்ன பண்ணக்கூடாது? பரியாசம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம பரியாசம் பண்றதுனால நம்ம ஒருத்தர் குறிச்சு அவங்க கிட்ட நம்ம பேச மாட்டோம். இன்னொருத்தர்கிட்ட போய் அவங்க பத்தி தவறா பேசுறோம்னா வச்சுக்கோங்களேன், அப்போ பேசும்போது என்ன ஆகுனா, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தார், நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நீங்க தேவனுக்குரிய காரியங்களை செய்யாமல் பிசாசுக்குரிய காரியங்கள் செய்கிறபடினால உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு அதுவே தடையாக மாறுது. ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நம்ம ஒருத்தரை குறிச்சு இன்னொருத்தர் இடத்துல தப்பா முறுமுறுத்தோ இல்ல தேவையில்லாத அவப்பேரோ உண்டு பண்ணணும் என்றால் நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு நாமளே தடையாக இருக்கிறோம் என்று அர்த்தம். ஊழியக்காரங்களை குறிச்சு அவங்களுடைய குடும்பங்களை குறிச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது? அவதூறாக பேசக்கூடாது. அவர் அப்படித்தாங்க, பாஸ்டமா அப்படித்தாங்க அப்படின்னு என்ன பண்ணக்கூடாதுங்க. ஏன் தெரியுமா பேசக்கூடாது? புதிய ஏற்பாடுல நம்ம கிருபை பெற்றிருக்கேங்க. பழைய ஏற்பாடு காலத்துக்கு என்ன நடந்துச்சு தெரியுங்களா? மோசே ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு ஜனங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கோராகின் புத்திரர்கள் இருக்காங்க, அவரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். என்ன பண்ணாங்க? மோசேக்கு விரோதமாக கூட்டம் கூடி நிந்திச்சு கல்லெறி துணிஞ்சாங்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல, சொந்த ஜனங்கள்னு சொல்லலாம். சொந்த அக்கா மிரியாம் அவங்க என்ன பண்ணாங்க? உங்களோட தான் ஆண்டவர் பேசுவாரா? ஏன் என்கிட்ட பேச மாட்டாரா? இவர் மட்டும் தான் பாஸ்டரா? ஏன் நாங்க ஊழியம் செய்ய கூடாதா? இவர் சொன்னா நம்ம கேட்கணுமா? புரியுதுங்களா? அப்புறம் அவரை குறிச்சு மற்றவங்கிட்ட இவர் இப்படித்தான் சொல்றதெல்லாம் சொல்லுவாரு, அவரே பாசமா இப்படிதான் சொல்லுவாங்க, ஆனா அவங்களே அவங்க குடும்பத்துல பாருங்க, அவங்க பிள்ளைகளே பேசாதீங்க. என்ன பண்ணார் ஆண்டவர்? மிரியாமை பாளையத்துக்கு புறம்பாக உட்கார வச்சுட்டார், குஷ்டரோகத்தை கொடுத்துட்டார். பழைய காலத்துல அப்படி நடந்துச்சு. இயேசு கிறிஸ்து நமக்காக கிரயம் செலுத்தினார். கல்வாரி சிலுவையில நமக்கு விரோதமா எழும்பின சாபங்களுக்கு அவர் என்ன பண்ணாரு? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டபடி அவர் என்ன பண்ணாரு? சாபமாகி சிலுவையில தொங்கி இந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டார் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக. நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கோம், ஆசீர்வதிச்சிருக்காரு. நமக்கு அந்த சாபங்கள் வராது, ஆனால் ஆசீர்வாதங்கள் வராததுக்கு நம்மளே காரணமாகிடுவோம். ஊழியக்காரருக்கு விரோதமாக, ஊழிய குடும்பங்களுக்கு விரோதமாக, அவங்க பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஒரு நபருக்கு இன்னொரு நபருக்கு விரோதமாக பேசாதீங்க. தேவ ஆவியானவர் எச்சரித்து சொல்றது என்ன தெரியுமா? நம்ம ஆசீர்வாதத்துக்கு நம்ம தான் தடையாது. சகரிய வாயை அடைச்சிட்டார் அந்த தரிசனம் நிறைவேறுவதற்காக. ஆண்டவர் உங்களை குறிச்சிருக்கிற ஒவ்வொரு தரிசனம் நிறைவேறும் நிச்சயமாக. அவருக்கு அதுக்காக தான் அழைச்சிருக்க அந்த சபையில. சரிங்களா? அந்த தேவக்கரத்தின் ஊழியத்துல எதற்காக நினைச்சிருக்காரு? உங்களை எங்கெங்கயோ மூலையில இருந்திருப்பீங்க, எந்தேதோ தேசத்துல இருந்திருப்பீங்க, எத்தனையோ எங்கேயோ போயிருக்கலாம், ஆனா இங்கேயே வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு தரிசனத்தை, ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. தெய்வ நோக்கத்தை வச்சிருக்காரு. உங்களுக்குன்னு ஒரு ஆண்டவர் ஒரு நோக்கத்தை, திட்டத்தை வைக்காம கொண்டு வைக்க மாட்டாரு. உங்க தரிசனம் நிறைவேறும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா போதும், அவருடைய வார்த்தையை தியானிச்சா போதும். புறங்கூறுதலை ஒழித்து விட்டு அப்பொழுது என்ன பண்ணும்? வாக்குத்தத்தம் கேள்விப்பட்ட இல்லைங்களா? என்ன துளிர்க்கும்? சுகவாழ்வு எப்படி துளிர்க்குங்க? சீக்கிரத்தில் துளைக்குமா? நம்ம வாயை நம்ம கரெக்டா அடைச்சு வச்சுட்டோம்னா சீக்கிரத்துல, நம்ம வாயை நம்ம திறந்துட்டே இருந்தோம்னா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு கதை சொன்னாங்க. ஒரு சின்ன பிள்ளை, அவனுக்கு செடி வளர்த்தோன்னு ஆசை. அவங்க சார் சொல்லிட்டாரு, இந்த செடி வளர்த்துனா இவ்வளவு பணம், இவ்வளவு கனி கொடுக்குண்டா, நீ நல்லா சாப்பிடலாம்னு சொல்லிட்டாரா. அந்த மாங்கோட்டை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ண, அந்த பையன் நல்லா தோண்டி என்ன பண்ணாரு, அதுக்குள்ள போட்டு சொன்ன மாதிரியே போட்டு புதைச்சு மண்ணை மூடி தண்ணி ஊத்திட்டு வந்துட்டாராம். அடுத்த நாள் என்ன பண்ணாரா, போய் என்ன பண்ணாரு, அது மறுபடியும் பறிக்கிறாரு. பறிச்சு இங்க முளைச்சிருச்சான்னு மறுபடியும் பார்த்தாராம்.
இப்படி ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து 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 இப்படியே 1 மாசம் 2 மாசம் ஆயிடுச்சு. அந்த கொட்டை அழுகி கெட்டு போச்சு. புரியுதுங்களா? அழுகி கெட்டு போச்சு. அப்புறம் வந்துட்டு அழுக வீட்டுல அவங்க அம்மாட்ட எல்லாம் அழுக, எங்க சார் பொய் சொல்லி ஏமாத்திட்டாரு, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுக. இவங்களுக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு என்னாச்சு ஏதாச்சும் சொல்லி கூப்பிட்டு போறாங்க பையனை கூப்பிட்டு சார் கிட்ட. என்ன சார் பண்ணீங்க, பையன் இப்படி அழுகுறான் அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான், ஸ்கூலுக்கு வர மாட்டான், குளிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கம்ப்ளைண்ட். அப்போ அவங்க சார் கேட்குறாரு, ஏன்டா என்னடா உங்க பிரச்சனை அப்படிங்கும்போது, சார் நீங்க தான் சார் சொன்னீங்க எனக்கு இந்த மாங்காய் ரொம்ப பிடிக்கும் சார், நான் மாங்காய் செடி வளர்த்தி நான் நிறைய மாங்காய் பொறிக்கலாம் பார்த்தா மாங்காயே வர மாட்டேங்குது சார், என்னடா பண்ண நீ டெய்லி அப்படின்னு. இல்லை சார் நான் நைட்டு போய் புதைச்சிட்டேன், தண்ணி ஊற்றிட்டு காலையில் போய் நான் மறுபடியும் புதைச்சி தோண்டி பார்ப்பேன் சார் வந்துருச்சா வரலையான்னு. வரல சார். ஏன்டா மாங்காய புதைச்சிட்டீங்கன்னா அது கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணணும், பூமியில இருக்கணும். புரியுதுங்களா? அதே மாதிரி தரிசனத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னா, வசனத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னா உங்களுக்கு தங்கி வச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து மரியாதை முதலே சொல்லிட்டார், இவர் தேவனுடைய குமாரனாக இருப்பார், இதற்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. அவர் இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டியா இருப்பார். அவர் உன்னிடத்தில் இருக்க மாட்டாரு, அவருடைய சொந்த பிள்ளை தான், நீ 30 வருஷம் வளர்த்துறதான். ஆனா 3 வருஷம் ஊழியம் செய்யும் போது அவர் என்ன பண்ணுவார், கல்வாரி சிலுவைக்கு போவாரு, எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்படுவாரு, அவருடைய ரத்தம் சிந்தப்படும், அவர் சதை பிக்கப்படும். நீ ஊட்டி ஊட்டி வளர்த்துன, உன்னுடைய கையினால ஊட்டி வளர்த்துனீங்க, உன் பிள்ளைய ஒவ்வொரு முறை தவறி விடும் போதெல்லாம் தூங்கி தாங்கி பிடிச்சியே, அந்த பிள்ளை கல்வாரி சிலுவை சுமக்கும் போது விழும், அடிபடும், போர்ச்சவர்களால் அடிக்கப்படும், வாரினால் அடிக்கப்படும், சேதப்படும். அவருடைய முகத்தை நீ வரிஞ்சியே, அவன் முகத்தை குடிச்சு முத்தம் கொடுத்தியே, அந்த முகம் பார்க்க கூடாதபடிக்கு ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை சொல்லப்பட்டபடி நம்ம அருவருக்கத்தக்கதாக அவர் முகம் மாறும். பிள்ளை பெறும்போதே சொல்றார், அவர் தன்னுடைய இருதயத்தில் வைத்து கொண்டால், அந்த வார்த்தையெல்லாம் என்ன பண்ணார், இருதயத்தில் வைத்தாள் என்று வேதம் சொல்லுது. சில காரியங்கள் நீங்க போற வழிகள் உங்களுக்கு சாதகமா இல்லைனாலும் சொல்லு, ஆனா அது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுங்க. அதை என்ன பண்ணுங்க, தேவனிடத்துல ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே இதுல நீங்க உதவி செய்யுங்க. அவர் அழுதா, கல்வாரி சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்க தன் பிள்ளையை பார்த்து எவ்வளவு ஆசையான வளர்த்துன அந்த பிள்ளை, 30 வருஷம் தன்னோடு கூட வளர்க்கப்பட்ட பிள்ளை, தகப்பனுக்கு தாக்கி கீழ்ப்படிந்து வளர்ந்த பிள்ளை தொங்கிட்டு இருக்குது உலகத்தின் பாவங்களை சுமக்க தீர்க்கக்காக. அவர் கல்வாரி சிலுவையில, ஸ்திரீயே இதோ உன் மகன், இதோ உன் தாய் என்று சொல்லி ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுத்தார். இழந்த இழப்புக்கு ஈடாக ஆண்டு என்ன பண்ணார், ஒரு காரியத்தை செய்தார். நீங்களும் எந்த ஒரு காரியங்கள் குறித்து நீங்க வந்திருந்தாலும், உங்களுடைய திட்டங்கள் தரிசனங்கள் ஆண்டு உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கார். அவர் எல்லாவற்றையும் புதிய காரியங்களை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலம் வேற கடந்துட்டே இருக்கிறதுனால ஒரே ஒரு சின்ன காரியத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இது ஏன் அப்படின்னா, இந்த காரியங்கள் எல்லாம் ஆவியான நம்ம கூட பேசின பின்பும் நம்ம ஆவியானவர் துக்கப்படுத்த முடியும். எப்படி துக்கப்படுத்த முடியும்னா, வாசிப்போ எபேசியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். பாருங்க, ஆவியான நம்ம கூட பேசிட்டார் இல்லைங்களா? நான் சொன்ன மாதிரி 6 காரியங்கள் மூலியமா நம்மோடு கூட பேசினார். என்னென்ன? வார்த்தையின் மூலியமாக பேசினாரு. இரண்டாவதாக கவனிக்கலீங்களா? அப்போ இரண்டாவது நம்ம உள்ளான சாட்சியின் மூலமாக நாம் பேசினாரு. அடுத்தது உள்ளான மெல்லிய சத்தத்தின் மூலியமா பேசினாரு. வெளியான பயங்கரமான சத்தத்தின் மூலியமாக பேசினாரு. அடுத்தது சொப்பனத்தின் மூலியமாக பேசினாரு. அப்பொழுது அதுக்கப்புறம் தரிசனத்தின் மூலியமாக பேசினாரு. இப்படி எல்லாம் பேசியுமே நம்ம கீழ்ப்படியாம தேவனுக்கு விரோதமாக செய்யும் போது தேவ ஆவியானவர் துக்கப்படுவார். புரியுதுங்களா? துக்கப்படுவார். ஆனால் உங்களை விட்டு போக கணவன் மனைவி உறவு இருக்கு இல்லையா? ஆவியானவர் மனைவியோடு கூட ஒப்புணையாக சொல்றார், ஹெல்பர். மனைவி கணவனுக்கு ஹெல்பரா ஆண்டு கொடுத்திருக்கார். பேராக்லிட்டிக், பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பெயர் ஹெல்பர்னு பேர். அவங்களுடைய உறவு எப்படி பிரியாதபடிக்கு இருக்குதோ, பிரிஞ்சிருந்தாலும் ஒருவேளை இறந்திருந்தாலும் அவங்களுடைய நினைவுகளோடு வாழ்ந்து கொண்டே இருக்காங்களோ, ஆவியானவர் நம்ம விட்டு போகாது. அந்த எண்ணம் நம்ம விட்டு போகாது.
ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த விருப்பம் வெறுப்பம் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் விட்டு ஒருத்தர் போக மாட்டாங்க. எங்க தாத்தா பாட்டி, நாங்க இருக்கும்போது எங்க தாத்தாவை எங்க பாட்டி திட்டாதே கிடையாது, திட்டிகிட்டே இருக்கும். எங்க தாத்தா இவ வேட்டை யார மண்டையை உடைச்சிருந்துட்டு எந்திரிச்சு போயிடுவாரு. போனதுக்கு அப்புறம் ஐயோ சாப்பிட வரலையே, என்னாச்சு ஏதாச்சு, போய் பாட்டு வர அப்படின்னு எனக்கு விடும். அப்ப செல்போன்லாம் இல்லையா, மறுபடியும் வர வச்சு ஏன் எவ்வளவு நேரம் ஏன் சாப்பிட வரல, எங்க போயிருந்த அப்படின்னு அது ஒரு அன்புல என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் திட்டி என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் சாப்பாடு போட்டு அப்புறம் மறுபடியும் இருப்பாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஆவியான நம்ம செய்யும் போது நம்ம செய்யற காரியங்களா துக்கப்படுவாரு, துயரப்படுவார், வேதனைப்படுவாரு. ஆனா நம்ம விட்டு போக மாட்டாங்க. நம்ம மறுபடியும் ஆண்டரோடு கூட இருக்கணும், ஆண்டவர் பிள்ளையாக மாறணுங்கிறதுக்காக தான் நம்ம கூட கொண்டு நின்னுவாரு, பேசிக்கிட்டே இருப்பாரு. அப்போ எபேசியர் 4:31 சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறாரு. துக்கப்படுத்துற செயல்கள் நமக்குள்ள இருக்கு. ஆவியானவர்களை துக்கப்படுத்துற செயல்கள் 4:31 வாசிங்களே. கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கெடுவது. நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு தூஷணம் இருக்கக்கூடாது, துர்க்குணம் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, புறங்கூறுதல் இருக்கக்கூடாது, தூஷணம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாரு, பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அவர் துக்கப்படாம இருக்கிறதுக்கு? அதுக்கு கீழே இருக்கிற வசனம் வாசிங்களே. ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணணும், தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர். அவன் நம்மளுக்கு போய் தப்பாவே சொன்னாலும் சரிங்க, நீங்க யாராவது மூலியமா கேள்விப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, அவன் எப்படி மன்னிக்கணும், கிறிஸ்துவுக்குள்ள பிதாவாகிய தேவன் என்னுடைய பாவங்களை அக்கிரமங்களை மன்னிச்சாரு, என்னை அவர் பிள்ளைய ஏற்றுக்கொண்டாரு, என் பாவத்தை மன்னிச்சாரு, நான் அவங்க செஞ்ச தவறுகளை மீறுதல்களை பாவங்களை என்ன பண்ணணும், மன்னிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது என்ன பண்ணுவாரு, அவர் துக்கப்பட மாட்டார். இன்னொரு வகையில ஆவியான துக்கப்படுவார். எப்படி தெரியுங்களா, ஆண்டுடைய வாக்கு தத்தங்கள் நேரா வந்துருச்சு, வார்த்தை மூலியமா பேசிட்டார், உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டார். இதோ சீக்கிரத்திலே உன்னுடைய சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் வாக்கு தத்தங்கள் கொடுத்துட்டாரு. இந்த பேரில சந்தேகப்பட்டு இது ஆண்டவர்கிட்ட கேட்டேதான் இருக்கேன், செய்ய மாட்டார் போல, பார்க்கட்டும் ஆண்டு சித்தமா தான் நடக்கட்டும். எத்தனை முறை அதற்கு சொல்லியிருக்கோம். ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை பிடிச்சு கொண்டு நிக்கணுங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்றார். மழை பிரச்சனை இருக்குது, வாக்கு தத்தத்தை கொடுத்தா கடன் பிரச்சனை இருக்குது, நீயோ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்கா இருப்பாய், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் கர்த்தர் கொடுக்கிறார். அப்படி வாக்குத்தத்தம் எல்லாம் கொடுத்தார். சூழ்நிலை வேலை இல்லாம இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எடுத்து நீங்க பேசிட்டே இருந்தா போதும். சூழ்நிலை பார்த்து நீங்க பேசிட்டே இருக்கலாம். மலைகள் பெயர்க்க முடியாதபடிக்கு இருந்தாலும் சரி, மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ. பிரச்சனையை பார்த்து இயேசுவின் நாமத்துல வார்த்தை எடுத்து நீங்க பேசுனீங்கன்னா, உங்க தடைகளை பார்த்து நீங்க கர்த்தருடைய வார்த்தையை பேசுனீங்கன்னா அது தகர்ந்து இருதயத்துல சந்தேகப்படாமல் நீங்க சொல்லிட்டே இருந்தா போதும், விசுவாசிட்டே இருந்தா போதும், அது என்ன ஆகும், பெயர்ந்து போகும், அந்த இடத்துல இல்லாம போகும். ஹல்லேலூயா. எல்லா கண்களும் விடுமா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம் ராஜா, நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துறோம் தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களோடு கூட ஆவியானவரே உங்களுடைய நாமங்களை குறிச்சு, நீர் எங்களுக்குள்ள ஆண்டவரே உங்களுடைய அடையாளங்களை குறிச்சு, நீர் எங்களோடு கூட பேசுகிற காரியங்களை குறிச்சு எனக்கு ஆண்டவரே இப்போ நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செஞ்சீங்க ஆண்டவரே. நாங்கள் உண்மை துக்கப்படுத்துகிற காரியங்கள் எங்களிடத்தில் இல்லாதபடிக்கு, நாங்கள் யாருக்கு விரோதமாக யாரும் பேசாதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய நாவுகளை உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் தன் சரீரம் முழுவதும் காத்துக் கொள்கிறான் இருக்கிறேன் என்று யாக்கோபில் சொல்லப்பட்டிருக்கு. வசனத்தின்படியாக ஆண்டவரே எங்களுடைய வாயின் வார்த்தைகள் உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. ஆவியானவர் நீங்க ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லி ஒப்புக் கொடுப்பீங்களா இந்த நேரையில? ஆண்டவருடைய உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு நீங்க தடையா இருக்க போறது இல்லை. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை நேராக வந்திருக்குது. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டு அதை மட்டும் பேசுங்க. புறங்குவதை ஒழிச்சு விடுங்க, தூசணங்களை ஒழித்து விடுங்க, கோபங்களை
வைராக்கியங்கள் எல்லாம் விட்டுவிடுங்க. கர்த்தரிடத்துல, ஆண்டவரே நான் இரக்கத்தை பெற்றேன், நான் பாவ மன்னிப்பை பெற்றேன், நான் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கேன் என்றால், ஆண்டவரே என்னுடைய தவறே பெருசா இருக்கும் போது என்னையே நீங்க மன்னிச்சீங்கன்னா, எங்களுக்கு விரோதமா செஞ்ச அவங்களுடைய தவறுகளை நாங்கள் மன்னிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எனக்கு மன்னிச்சது போல நான் அவங்களை மன்னிக்கிறேன், மறக்கிறேன். அவங்க எங்களுக்கு விரோதமா செஞ்ச காரியங்களை மறக்கிறேன். நான் அவங்களை குறித்து நான் பேச மாட்டேன், அவங்க குறிச்சு நான் நீங்க என்ன பண்ண மாட்டேன், நினைக்க மாட்டேன் ஆண்டவரே. நீங்க கொடுத்த வார்த்தையை தான் நினைப்பேன், நீங்க கொடுத்த வாக்கு தத்தங்களை தான் நான் பேசுவேன் ஆண்டவரே. நீங்க இன்னைக்கு பேசின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.